இந்த கிராம உற்சவம் பார்த்திங்கன்னா எதுக்காக சத்குரு அவங்க உருவாக்குனாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவோட முதுகெலும்பு கிராமங்கள். அதிகப்படியாக கிராமங்கள் தான் இருக்குது. 80% மேலே கிராமங்கள் தான் இருக்குது. இந்த கிராமங்கள் எப்போ ஆரோக்கியமாக இருக்குதோ அப்போ தான் ஒரு நாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு கிராமப்புற இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். 2004 வருஷம் முதல் கிராம உற்சவம் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆச்சு. முதல் கிராம உற்சவத்தில் ஈரோடு மாவட்டத்தில் 3 தாலுக்கா, கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, அந்தியூர், இந்த 3 தாலுக்காவில் இருக்கிற அணிகள் தான் கலந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 3 மாவட்டங்களில் இருக்கிற அணிகள் வச்சு பண்ணோம். அப்புறம் ஒரு 10 மாவட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ணோம். அப்புறம் தமிழகம் முழுவதும் பண்ணோம். அதுக்கப்புறம் கடந்த 3 கிராம உற்சவமாக தென்னிந்தியா முழுவதும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் இருக்கிற அணிகள் பங்கு பெறலாம். ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே தான் இருக்கணும். இதுக்காக ஆதார் எல்லாமே நம்ம வாங்கி செக் பண்ணி பண்ணுறோம். அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கோம். இது எதுக்காக உருவாக்குனாங்கன்னா, இப்போ கலெக்டர்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இதில் கலெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஏதோ சேர்ற அன்னைக்கு விளையாடுவாங்க. அதே பஞ்சாயத்தில் இருந்துச்சுன்னா ரெகுலராக விளையாடுவாங்க. அதுக்காக தான் உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இது எடுத்து பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு வரவேற்பு இருந்தனால தான் நம்ம 3 தாலுக்காவில் ஆரம்பிச்சது இன்றைக்கி 6 மாநிலங்களில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கிராம மக்களுக்கு நம்ம வரவேற்பு இருந்தங்காட்டி தான் இது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு விளையாட்டு திருவிழாவை நம்ம பண்ணுறோம்.